2025ஆம் ஆண்டில் 15.65 லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகள் மலேசியா பயணம். விசிட் மலேசியா இயர் 2026இல் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்க திட்டம். மலேசியாவை சிறந்த சுற்றுலா இலக்காக மேம்படுத்தும் நோக்கில் டூரிசம் மலேசியா, மலேசியா சுற்றுலா பயண முகவர்கள் சங்கத்துடன் இணைந்து விசிட் மலேசியா இயர் 2026ஐ பிரபலப்படுத்த சேல்ஸ் மிஷன் 2026 எனும் பயண ஊக்குவிப்பு நிகழ்ச்சி கோவையில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மலேசியாவை சேர்ந்த 49 சுற்றுலா நிறுவனங்கள், கோவை மற்றும் கொங்கு பகுதியில் உள்ள பல முக்கிய சுற்றுலா மற்றும் பயண வர்த்தக நிறுவனங்களும் கலந்து கொண்டன. இந்நிகழ்ச்சி கொங்கு மண்டலத்துடன் மலேசியாவின் தொடர்பை மேலும் வலுப்படுத்தியது. நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த டூரிசம் மலேசியா நிறுவனத்தின் தலைவர் டத்தோ மனோகரன் பெரியசாமி பேசுகையில், இந்தியா மலேசியாவின் முக்கிய சுற்றுலா சந்தைகளில் ஒன்றாக தொடர்ந்து திகழ்கிறது. 2025ஆம் ஆண்டில் 15,65,194 இந்திய சுற்றுலா பயணிகள் மலேசியா சென்றுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் 13.65 லட்சம் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் 14.6% உயர்வை குறிக்கிறது. விசிட் மலேசியா இயர் 2026 திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து இவ்வருடம் 21 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான விமான இணைப்பும் பயண வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. இந்தியாவின் 14 நகரங்களிலிருந்து வாரத்திற்கு 238 நேரடி விமான சேவை இயக்கப்படுகின்றன. இதில் தென்னிந்தியாவிலிருந்து மட்டும் 151 வாராந்திர நேரடி விமான சேவை இயக்கப்படுவதால் தென்னிந்தியா மலேசியா சுற்றுலா துறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. டூரிசம் மலேசியாவின் விற்பனை மேம்பாட்டு துறையின் மூத்த இயக்குனர் நுவால் ஃபாதிலா பிந்தி அஸ்மி பேசுகையில், மருத்துவ சுற்றுலா மூலம் மலேசிய நிறுவனங்களையும் இந்திய நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து நீண்ட கால தொடர்புகளை ஏற்படுத்துவதின் அவசியத்தை எடுத்துரைத்தார். அவர் விசிட் மலேசியா இயர் 2026ஐ முன்னிட்டு டூரிசம் மலேசியா அமைப்பு தென்னிந்தியாவுடன் உள்ள வர்த்தகத்தை அதிகரிக்க உடனுக்குடன் தகவல்களை அளித்தும் புதிய சுற்றுலா தலங்களை பிரபலப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். டூரிசம் மலேசியாவின் சென்னை இயக்குனர் ஹிசாமுதீன் முஸ்தபா கூறுகையில், கோவை மற்றும் கொங்கு பகுதியிலிருந்து மலேசியாவுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த பெரும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் டூரிசம் மலேசியா அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றார். வணக்கம். இந்த ஷோ வந்து என்ன சொல்லுவாங்க, trade event between tourism sectors from Coimbatore, Erode and Salem region and Malaysian travel trade. So basically இது என்னன்னா, இது வணிக வியாபாரம், ரெண்டு சைடில் உள்ளவங்க மேட்ச் பண்ணுது. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மேட்சிங் தான் இந்த ஈவெண்ட் பற்றி. ஸோ மலேசியாவிலேருந்து ஒரு 38 பேர் செல்லர்ஸ் வந்திருக்காங்க டு செல் மலேசியன் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு 100 ட்ராவல் ட்ரேட் பார்ட்னர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், வந்து மேட்ச் பண்ணி அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் செய்கிறதுக்கு. இட்ஸ் லைக் ட்ராவல் ட்ரேட் எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ அதான் மெயின் நோக்கமே இந்த